திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. கட்சிக்குள்ளாக என்ன நடக்கிறது, அதாவது ஒரு தலைமை பொறுப்பில் அவர் இருக்கிறார், அந்த பொறுப்பு ஒருத்தருக்கு அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றும் பொழுது அந்த பொறுப்பை முழுமையாக வழங்க வேண்டும், இடையில கண்ட்ரோல் எடுக்கிறது சரியாக இருக்காது, இது போன்ற பார்வைகள் அவர்களுடைய கட்சிக்குள்ளாக இருந்தே முன்வைக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் திரு சுவாமிநாதன். அதாவது பல்வேறு தரப்புலையும் நம்ம இப்ப கருத்தை கேட்டுட்டு இருக்கோம். அவர்களுடைய கட்சியிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஐயா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து அவர் முழுமையாக உணர்ந்துதா சொல்றாரா, இன்னைக்கு அவர் பேசினது அந்த பேப்பர்ல இருந்தது அவரே படித்துதான் அது இருப்பதை அவர்தான் தயார் செய்தாரா அப்படின்ற ஒரு சந்தேகமே எழுது. ஐயா ஏன் இப்படி பண்றாரு, நிறுவனரா இருக்காரு சரி, ஆனா அதற்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு அந்த பொறுப்பை கைமாற்ற வேண்டியது தானே முறை, அதை முழுவதுமாக கைமாற்ற வேண்டும் தானே அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர்களே எழுப்புகிறார்கள். எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? இல்ல, நிச்சயமா இது ஒரு கைமாற்றுகிற பொழுது ஒரு முழு பொறுப்பை ஒரு முழு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதா மரபு. பட் ஆனா ராமதாஸ் அவர்கள் எதிர்பார்த்தது போல் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்கு. அது இன்னைக்கு நேற்று இல்ல, நம்ம இப்ப உள்ள காலகட்டத்தை பாக்குறத விட ராமதாஸ் அவர்கள் ரொம்ப தீவிரமா களத்துல இருந்த பொழுதே அன்புமணி அவர்களை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பிரச்சாரத்தை அவரே முன்னெடுத்தவர் தான். ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் வட மாவட்டங்களை தாண்டி நாங்க வலுவா இருக்கோம் அப்படின்னு கடைக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் வேட்பாளர்கள் இருக்கிற காலம்லாம் அவர்களுக்கு இருந்துச்சு. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோட அன்புமணி இன்னும் நல்லா செயல்படுவாரு, தீவிரமா செயல்படுவாரு, நமக்கு அடுத்த தலைமுறை அப்படின்னு நினைச்சு தானே அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார். பட் அன்புமணியினுடைய அண்மைக்கால செயல்பாடுகள் ரொம்ப குறிப்பா நடந்து முடிஞ்ச அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மனக்கசப்பு ஒரு பெரிய விரிசலை உருவாக்குச்சு. இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போகணும் அப்படிங்கறத ராமதாஸ் விரும்பினார். ஒருவேளை அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா சௌமியா ஜெயிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்சிருக்கும். பட் அன்புமணி அவர்களுடைய ஒரு தவறான முடிவுனால அந்த தேர்தலில் அவர் பாஜகவோட அவருடைய தவறான முடிவு நான் சொல்ல மாட்டேன், அவருடைய கணக்கு, அந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுது அவர் எடுக்கிற ஒரு முடிவு, அவர் அந்த பக்கமா போறார் பாஜக பக்கம். அப்ப இருந்தே ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருந்துட்டே இருந்துச்சு, நம்ம பேச்ச கேட்கலையே அப்படின்னு. ராமதாஸ் அவர்கள் என்னதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டாலும் கூட, ஒரு திரைப்படத்தை உதாரணமா சொல்ல நினைக்கிறேன், சந்தோஷ் சுப்பிரமணியம் ஒரு படம், அதுல ஜெயம் ரவி அவங்க அப்பாவுக்கு கூடவே இருப்பாரு. கடைசி கிளைமேக்ஸ் இல்ல இப்ப கூட என் கையை தானப்பா பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி அன்புமணியும் இதுல அப்பா நம்மளை ரொம்ப வழி நடத்துறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ராமதாஸ் அவர்களுக்கு என்ன வருத்தம்னா, நம்ம பேச்சை கேட்க மாட்டாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போயிருந்தா இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைச்சிருக்குமே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் அவர் தரப்புல இருந்துச்சு. இன்னொன்று, இந்த காலகட்டத்துல ராமதாஸ் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது அன்புமணி அவர்களோட அரசியல் எதிர்காலத்தை ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் முன்வைக்கிறார். ரொம்ப குறிப்பா அவருடைய தலைமை பண்பையே இது கேள்விக்குள்ளாக்கும். ஏன்னா 35 வயசுல நான் அவரை அமைச்சராக்கினது நான் பண்ண தவறு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. தன்னோட சொந்த தாயை மேல அவர் பாட்டில வீசினாரு அப்படின்னு பேசக்கூடிய இடம்லாம் ஒரு தலைமை பண்பு. நாளைக்கு எப்படி ஒரு இளைஞர்களை திரட்டி இவர் இளைஞர்கள் நல்லொழுக்கமா இருக்கணும், ஆர்ப்பாட்டத்துக்கு வரவங்க போராட்டத்துக்கு வரவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு அமைதி வழியில நடக்கணும் அப்படிங்கறத அவர் பேசுவதற்கான தலைமை பண்புலாம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்ப தலைவனா எப்படி இருக்காங்கிறது சார்ந்தது. ஆனா அந்த வகையில அவர் தலைமை பண்பையும் சிதைக்கிறாரு, உள்ளூர்ல ஒரு பெற்றோரின் மகனா அவர் இருக்கக்கூடிய பண்பையும் அவர் சிதைக்கிறார். ஒரே நேரத்துல ரெண்டு இதையும் சிதைக்கிறாரு. இன்னொன்று, இது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்றோம்னா, அன்புமணி அவர்களுடைய நாடாளுமன்ற மேலவை பதவி முடிகிற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்துல அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு அதிமுக பக்கம் நகர்ந்திருந்தால் நாங்க வர்றோம்னு சொல்லி வழக்கமா டிமாண்ட் வைப்பாங்க. அதிமுக இருந்து அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை வாங்கியிருக்க முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதிமுகவுக்கும் இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் வலுவான எண்ணிக்கையில வரணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி தேவை. இன்னொன்னு, சேலத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதிகளில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வலுவா இருக்கு. சோ இவங்க விரும்பி இருந்தால், ராமதாஸ் பேச்சை கேட்டிருந்தா மீண்டும் அந்த சீட்டு கூட இவருக்கு கிடைத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த வாசலையும் ராமதாஸ் அவர்கள் சேர்த்தே அடைச்சிருக்காரு. இப்ப இவருக்கு மீண்டும் ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படி என்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட இனி இருக்காது. அதிமுக பக்கம் இந்த வாசலை நெருங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டோரையும் இப்ப க்ளோஸ் பண்ற விதமா தான் ராமதாஸ் அவர்களுடைய இந்த இன்றைய உரை அமைஞ்சிருக்கு. மொத்தமா இன்றைய உரையை எடுத்து பார்த்தோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கடுமையான பின்னடைவை சந்திப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. இது எல்லாத்துக்கும் மைய காரணம் அவர்களுடைய கூட்டணி விஷயம்தான். ரொம்ப முக்கியமா அது குடும்பத்துக்குள்ள முகுந்தன் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட ராமதாஸ் அவர்கள் பொதுவா கூட்டணி விஷயத்துல அவர் தன் கட்சிக்கு எது லாபம் அப்படிங்கறத கணக்கு போடுறதுல தமிழக அரசியல ரொம்ப கில்லாடியா செயல்படுவாரு. இன்னுமே நம்ம உன்னிப்பா ஒரு ஊடகவியலாளராக கவனிச்சோம்னா, அவர் என்னதான் பொறுப்பை தன் மகனுக்கு கொடுத்துட்டாலும் கூட ராமதாஸ் பேர்லயும் அறிக்கை வரும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேர்லயும் அறிக்கை வரும் ஊடக செய்திகள்ல தொடர்ந்து. அப்பவே ராமதாஸ் அவர்கள் இந்த பிடியை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சதை விட நம்ம நினைத்தது போல் அன்புமணி செயல்படலை அப்படிங்கக்கூடிய வருத்தம் அவருக்கு இருந்திருக்கலாம். அதான் நான் முன்னரே குறிப்பிட்டேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை தமிழகம் ஒட்டுக்குமான ஒரு தலைவராக முன்னெடுத்த
ராமதாஸ் தொடர்ந்து பல முயற்சிகளை ஒரு காலகட்டம் வரையும் செய்திருந்தார். பட் அந்த அவருடைய வேகத்திற்கு இவர் ஈடு கொடுக்கல அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் நினைத்திருக்கலாம். கால ஓட்டம் மாறி இருக்கு. இன்னைக்கு புதிய புதிய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க பொலிட்டிக்கல்ல. ஸோ அன்புமணி அவர்களையும் நம்ம இதனால குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஆனால் இது குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய விரிசலை ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு பொது மேடையில ஒரு பேட்டியாக கொடுக்கிற பொழுது, ஊடகத்தினரை திரட்டி ஒரு பேட்டியாக கொடுக்கிற பொழுது அன்புமணியினுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து இது ரொம்ப கேள்விக்குறியாக்கும். ரொம்ப குறிப்பா நான் குறிப்பிட்டது போல இது நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினருக்கான ஒரு தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் அன்புமணியினுடைய தலைமை பண்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அது தன்னுடைய சொந்த தந்தையாலே குடும்ப உறவாலே சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி திரு சுவாமிநாதன். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து ஒரு தெளிவான பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.